ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட இருப்பது உங்கள் நண்பன் ஹாஜி. இன்று நாள் 21/4/2022 கோய்த்துறை இந்திய முக்கிய செய்தி பற்றி பார்க்க முடியும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஒரு பெண் கைதுவாக இருக்காங்க. இது இல்லாமல் ஒருத்தரும் கைதாகி இருக்காரு. ஸோ இந்த சம்பவங்கள் எங்கே நடந்திருக்கு என்னங்க பற்றி ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். வீடியோ கிடையாது, சரி ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெண், இந்திய நாட்டை சேர்ந்த பெண்ணு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, தன்னோட கைப்பையில கஞ்சா பொட்டணங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் காரணத்தினால அரபு கண்ட்ரியை பொறுத்தவரையுமே இந்த மாதிரி கஞ்சா பொட்டணங்கள் இது இல்லாமல் போதைப் பொருட்கள் எதுனாலுமே ஏர்போர்ட்ல சீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது தொடர்ந்து ஏர்போர்ட் உள்ள அபிஷியல் அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்கை செக் பண்ணும்போது அதில் கஞ்சா பொட்டணங்கள் இருக்கு. அவங்களுக்கு 30 வயசு இருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க என்னமே தெரிவிக்கல. ஸோ வெறுமனை இப்படித்தான் நியூஸே வெளியே இருக்கு. அந்த போட்டோ கூட சைடில் போடுற பாருங்க. அவங்கள்ட்ட பறிமுதல் பண்ண அந்த கஞ்சா பொட்டணங்களை வாங்க. அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்குள்ள போலாம். நண்பர்களை, ஏர்போர்ட்டை பொறுத்தவரையுமே அதாவது எல்லா ஏர்போர்ட்லயுமே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மெயினா எதை செக் பண்ணுவாங்க அப்படின்னா தங்கம். ஸோ நம்ம எவ்வளவு அளவுக்கு மீறி தங்கம் கொண்டுறோமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுதான் எல்லா ஏர்போர்ட்லயுமே இருக்கும். இப்போ ரீசெண்டா அபுதாபில இருந்து இந்தியா போன ஒரு விமானத்துல ஒருத்தர் தங்கத்தை நூதன முறையில் கடத்திருக்காரு. ஸோ நூதன முறைன்னு சொல்ல முடியாது, இது நிறைய பேர் கடத்திருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இருந்தாலுமே இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஏர்போர்ட்டை பொறுத்தவரையுமே அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் இது அவங்களோட மெயின் வேலையே இதுதான். இந்த மாதிரி யாராவது தங்கம் அளவுக்கு அதிகமாக கொண்டுறாங்களா, இதில் மறைச்சு கொண்டுறாங்களா, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறது அவங்க வேலையிட்டு. இதுக்கிடையில் அவர் எப்படி தங்கத்தை கடத்தி கொண்டு வந்திருக்கா அப்படின்னா, தலையில விக்கு வச்சு அந்த விக்குக்குள்ள தங்கத்தை வச்சு கொண்டு வந்திருக்காரு. இது கிட்டத்தட்ட 1 கிலோ, அதாவது 960 கிராம் தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியன் மதிப்பில் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபா வருது. ஸோ இந்த மாதிரி அவர் மறைச்சு வச்சுட்டு வரும்போது இந்தியாவில் உள்ள ஏர்போர்ட் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஏர்போர்ட்ல உள்ள அத்தாரிட்டி. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட தங்கம் இருக்கிறதுக்கான சிக்னல் கிடைச்சிருக்கு. ஸோ அவரை சோதனை பண்ணி பார்க்கும்போது அவரோட விக்ல இருந்து இந்த மாதிரி தங்கத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த போட்டோ கூட சைடில் போடுறேன் பாருங்க. ஸோ இதன் காரணத்தினால அவர் மீது சட்டப்படி நடவடிக்கைப்படும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்தியாவை பொறுத்த வரையுமே நமக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ள தான் தங்கம் கொண்டு போகணும். ஸோ இது மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய சட்ட சிக்கல் இல்லாமல் வரி கூட விற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. மற்றும் இந்த நியூஸ் தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய செய்தி சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.